ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சேப்பங்கிழங்கு பிரான்ஸ் வச்சு புளிக்குழம்பு பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சமாக பிரான் எடுத்துருக்கேங்க. புளி லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேங்க. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியும் போட்டுட்டு லிட் போட்டுக்கோங்க. தக்காளி உடனே ஸ்மாஷ் ஆயிரும். அதுக்கப்புறமா வேக வச்ச சேப்பங்கிழங்கு பிரான்ஸு போட்டுக்கலாம். அதோட 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் லிட் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா கிழங்கோட மிக்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறமா புளி நம்ம கரைச்சிருக்கோம்ல, அந்த தண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிட் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹையில் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டி புளிக்குழம்பு ரெடி. பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி